இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு இப்போது நம்மை விட்டு விடைபெற்றிருக்கிறார். அவருக்கு யூட்டன் சார்பில் ஒரு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். வரலாற்றுல சில சம்பவங்கள் கோஇன்சிடென்ஸா நடக்கிறது உண்டு. அப்படித்தான் இதுவும் நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டிசம்பர் 26, 1925 உருவாக்கப்பட்டுச்சு. அதே நாள் 1926 டிசம்பர் 25 பார்த்தோம்னா தோழர் நல்லக்கண்ணு பிறந்தார். அவர் தன்னுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே பார்த்தோம்னா ஒரு போராளியாக மாறியிருந்தார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பிறந்த அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்தை பார்த்து அதிலிருந்து கிடைத்த உணர்ச்சி பெருவேகத்துல அவர் ஒரு தலைவராக உருவெடுக்கிறதுக்கான பயணம் அப்படிங்கிறது அவருடைய பள்ளி பருவத்திலிருந்தே தொடங்கிடுச்சு. ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை பள்ளி மாணவர்களை ஒன்று திரட்டி அவர் அந்த காலகட்டத்திலேயே நடத்தினார். அவர் கல்லூரிக்கு போகும்போது பார்த்தோம்னா கல்லூரி மாணவர்களை திரட்டி வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல ரொம்ப தீவிரமா பங்கேற்றார். முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த நல்லக்கண்ணு பார்த்தோம்னா தன்னுடைய 15வது வயதிலேயே பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளராக மாறுறார். 1943 அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்றார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து கம்யூனிஸ்டாகவே மறைந்திருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்க காலங்கள்ல மிக முக்கியமான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார். அதுல பல கொடுமைகள், சிறை கொடுமைகள் ஏராளம் அனுபவிச்சிருக்கிறார். குறிப்பா விடுதலை போராட்ட காலகட்டங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது வெள்ளையர்களை வெளியேற்றுகிற போராட்டம் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து மட்டும் விடுதலை போராட்டத்தை அணுகாம அதற்குள்ளாக உழைக்கும் மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டம், நில உரிமையை மீட்டெடுக்கிற போராட்டம், நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், பண்ணையார்களிடமிருந்து உழைக்கும் மக்களுக்கு நில உரிமையை மீட்டெடுக்கிற போராட்டம், விவசாயிகளுக்கான உரிமையை மீட்டெடுக்கிற போராட்டம், தொழிலாளர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டம், இப்படின்னு எல்லா உரிமை போராட்டங்களையும் விடுதலை போராட்டத்தோடு இணைக்கிற வேலையை கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணுச்சு. அதுக்காக அவங்க பார்த்தோம்னா கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க, மக்களை திரட்டினாங்க, போராட்டங்களை நடத்தினாங்க, இயக்கமாக மாத்தினாங்க. மைக்கு ஸ்பீக்கர்லாம் இல்லாமலேயே கிராமங்கள்ல போயிட்டு ஒரு சின்ன மேசையை போட்டு ஒரு தகரத்தாலான ஒரு மெகாஃபோனை வச்சுக்கிட்டு அதுல பேசி மக்கள்கிட்ட அவங்க உரிமை முழக்கத்தை கொண்டு போனாங்க. இதை தாண்டி இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது ஆயுத போராட்டத்திலும் ஈடுபட்டுச்சு. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1948 கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தடை செய்யப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் ஏராளமானவர் இந்தியா முழுக்க தலைமறைவாக இருந்துகிட்டு அந்த இயக்கத்தை நடத்தினாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தோம்னா தோழர் நல்லக்கண்ணுவும் தலைமறைவாக இருந்துகிட்டு விவசாய சங்கங்கள் முதல் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நெல்லையில தலைமறைவா இருந்துகிட்டு இயக்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருந்தப்ப 1949 டிசம்பர் மாசம் நல்லக்கண்ணு ஒரு வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்டார். காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தோம்னா கடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த நேரத்துல தான் பார்த்தோம்னா காவலர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா நல்லக்கண்ணுகிட்ட இருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டு அந்த சிகரெட் நெருப்பை எடுத்து நல்லக்கண்ணு அந்த டைம்ல பெரிய மீசை வச்சிருப்பார், நல்லக்கண்ணுடைய மீசையை அந்த சிகரெட் நெருப்பை வச்சு பொசுக்கினார். அப்ப அந்த சிகரெட் நெருப்பு அப்படிங்கிறது நல்லக்கண்ணுடைய மீசையை பொசுக்குனதோட நிற்காம நல்லக்கண்ணுடைய தோலையும் சேர்த்து பொசுக்குச்சு. இவ்வளவு சித்திரவதைகளுக்கு பின்னாலும் நல்லக்கண்ணு கிட்ட இருந்து அவங்களால ஒரு வாக்குமூலத்தை கூட வாங்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் நல்லக்கண்ணு மீசை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் சிறையில் அவருக்கு நடந்த கொடுமை. ஆனா இதெல்லாம் தோழர் நல்லக்கண்ணுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் மீசை என்பது ஒரு மயிர், அவ்வளவுதானே. மீசையை சுட்டதோட மட்டும் அந்த போலீஸ்காரங்க நிறுத்தல, அவர் கையையும் காலையும் கட்டி போட்டு அவரை தொடர்ச்சியா தடி, இரும்பு ராடு எல்லாம் வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. அவருடைய கால் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு கட்டி போட்டு பூட்ஸ் காலோட போலீஸ்காரங்க அவர் கால் மேல ஏறி நின்று குதிச்சாங்க. எவ்வளவோ சித்திரவதைகள். ஆனாலும் எந்த வாக்குமூலத்தையும் நல்லக்கண்ணு கிட்ட இருந்து அவங்களால வாங்க முடியல. அதுக்கு பிறகு நல்லக்கண்ணுக்கு பார்த்தோம்னா ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. 1951 பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல பார்த்தோம்னா பல பேர் கைது செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பலர் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனாலும் நல்லக்கண்ணு விடுதலை செய்யப்படலை. அவர் தொடர்ச்சியா 7 ஆண்டு காலம்
கொடும் சிறையில் இருந்தார். மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக இயக்கம் கட்டி மக்களுடைய உரிமையை மீட்கணும் அப்படின்றதுக்காக போராடிய நல்லக்கண்ணு 7 ஆண்டு கடும் சிறையில் இருந்தார். ஒரு வழியா 7 வருஷம் கழிச்சு சிறையிலிருந்து வெளிவந்த நல்லக்கண்ணுக்கு பார்த்தோம்னா அன்னசாமி அப்படிங்கிற ஒரு ஜாதி ஒழிப்பு போராளி அவர் தன்னுடைய மகளை நல்லக்கண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார். 1958 நல்லக்கண்ணுக்கு திருமணம் நடந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த அந்த தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தோம்னா விவசாய தொழிலாளர்களாக இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கடுமையான சித்திரவதைகள் ஒடுக்குமுறைகள் இருந்தது. அவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பண்ணையார்களாக இருந்த நிலச்சுவாந்தார்கள் பார்த்தோம்னா தலித் மக்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சாணிப்பால் சவுக்கடி கொடுக்கறது அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் பார்த்தோம்னா சீனிவாசராவ் தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா செங்கொடி வச்சிருந்தா உன்னை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவனை திருப்பி அடி, திருப்பி தாக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டுச்சு. அந்த பிரச்சாரத்திலும் முக்கியமான தளபதியாக நல்லக்கண்ணு இருந்தார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீவிரமான வேலைகள் காரணமாக பார்த்தோம்னா இந்த சாணிப்பால் சவுக்கடி அப்படிங்கிற முறை தமிழ்நாட்டில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஏராளமான போராட்டம், ஆலய நுழைவு போராட்டம், அதில் நல்லக்கண்ணு முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறார். நில உரிமை போராட்டத்தில் முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறார். இயற்கை வள மீட்பு போராட்டம், ஆற்று மணல் கொள்ளை எதிர்ப்பு போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் தன் வாழ்நாள் முழுக்க இறுதி காலங்கள் வரை அவரால் நடக்கவே முடியாத காலம் வரைக்கும் அவர் போராட்டங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வளவு பண்ண அவர் ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் தேர்தல் வெற்றியெல்லாம் தோழர் நல்லக்கண்ணுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் பணி நம்ம செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னா நம்ம தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ ஏதோ ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு தான் அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நம்ம செய்யறதுக்கு நம்மக்கிட்ட உணர்வு இருந்தால் போதும், நம்மக்கிட்ட ஒரு இயக்கம் இருந்தால் போதும், நம்மக்கிட்ட தோழர்கள் இருந்தால் போதும், மக்கள் பணி செய்கிறதுக்கு அது போதும். எந்த பதவியும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தொடர்ச்சியாக உழைத்துக்கிட்டு இருந்தார் நல்லக்கண்ணு. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தேர்தலில் 2 முறை தோல்வியுற்றார். 1999 கோவையில் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் நின்னார். அவரை எதிர்த்து நின்ன பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் ஜெயிச்சார். அந்த சமயத்தில் பார்த்தோம்னா கோவையில் பார்த்தோம்னா அந்த குண்டுவெடிப்பு நடந்திருந்த காரணத்தினால இஸ்லாமியர்கள் மேலே ஒரு கடுமையான வெறுப்புணர்வு அப்படிங்கிறது பரப்பப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் நல்லக்கண்ணு அந்த எலெக்ஷனில் நின்னப்ப அவர்கிட்ட இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவங்களே பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய கொடிகள்லாம் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணுங்க, ஏன்னா இதனால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கேட்டுக்கிட்ட இருந்தப்ப நல்லக்கண்ணு என்ன சொன்னாப்புலனா, இஸ்லாமியர்களை தவிர்த்துட்டு சிறுபான்மை மக்களை கைவிட்டுட்டு அதன் மூலமாக தான் ஒரு வெற்றி கிடைக்கும்னா அந்த வெற்றியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் தைரியமாக சிறுபான்மையினரின் பக்கம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் ஆதரவோடு களம் கொண்டார் நல்லக்கண்ணு. 1990களில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் பற்றி எரிஞ்சப்போ பார்த்தோம்னா நல்லக்கண்ணுவினுடைய மாமனார் அன்னசாமி அவரும் பார்த்தோம்னா படுகொலை செய்யப்பட்டார் இந்த ஜாதி கலவரத்தில். அந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு ஜாதிக்காரரை இன்னொரு ஜாதிக்காரர் கொன்னுட்டார் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம பழி வாங்கிறதுக்காக அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் 3 பேரையாவது நாம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான வெறுப்புணர்வு, ஜாதி வெறி அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவி இருந்தது. அந்த சமயத்தில் கூட பார்த்தோம்னா நல்லக்கண்ணு அவருடைய மாமனார் இறப்பை கூட அந்த நேரத்திலும் கூட பார்த்தோம்னா அந்த ஊரை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். கண்டிப்பாக இது இந்த ஊருக்காரங்க உள்ளூர்காரங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சூழலில் பழிக்கு பழி அப்படின்னு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சூழல்லையும் பார்த்தோம்னா அந்த ஜாதி வெறி பற்றி பரவாமல் இருப்பதற்கு நல்லக்கண்ணு முக்கியமான காரணமாக இருந்தார். அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்கள் முழுக்க ஜாதி கலவரங்கள் நடந்த எல்லா ஊர்களுக்கும் அவர் பயணித்தார். அவருடைய மாமனார் இறந்தப்ப அவருக்காக கொடுத்த நிதி உதவி இருக்குல்ல, அந்த நிதி உதவியை கூட அவர் என்ன பண்ணாருன்னா ஜாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய நன்மைக்காக கொடுத்தார். ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்றது, அதுவும் கடைசி வரை வாழ்வது, இறுதி நிமிடம் வரை வாழ்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளவு விஷயங்களை செய்தார் அப்படின்னு சொன்ன ஒரு நல்லக்கண்ணு தலைவர் நல்லக்கண்ணு இருக்கார் இல்லைங்களா, அவர்
அவர் கையில் ஒரு கார் கூட இல்லாமல் பஸ்ஸுலையும் ஆட்டோவிலையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்தோம்னா ஆனாரூனா அருணாச்சலம் என்கிற ஆனாரூனா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நல்லக்கண்ணுக்கு வந்து ஒரு கார் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கார் வாங்கி தருவதற்காக அவர் முயற்சி பண்ணார். அந்த சூழலில் கூட வந்து பார்த்தோம்னா நல்லக்கண்ணு காரெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டாம் அப்படின்னு மறுத்தார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நல்லக்கண்ணுக்கு ஒரு விழா நடத்தும் போது அந்த விழா மேடையிலே வந்து அவருக்கு கார் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அப்போவாவது அவரால் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சூழல்லையும் அவர் காரை வாங்கி பார்த்தோம்னா அவர் கட்சிக்கு அந்த காரை கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர் வந்து அவருடைய இளமை காலத்தில் பார்த்த ஒரு நிகழ்வு வந்து அவர் பல இடங்களில் பகிர்ந்துட்டு இருந்திருக்கார். அவர் என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவர் கட்சிக்காரங்களோட போயிட்டு இருந்தப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பையை வந்து தலையில் வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண்ணு. கிட்ட போயிட்டு அவரை எழுப்பி, என்ன நீங்கள் இங்கே படுத்துட்டு இருக்கீங்களே, பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்கீங்களே தனியாக அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இங்கே ஒரு விவசாய சங்க மீட்டிங்காக நான் வந்தேன், இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன், பஸ் வந்தால் நான் போயிடுவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தலைவர், தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு தலைவர், அவர் இப்படி தனியாக பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன பையை தலையில் வச்சு படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அல்போன்ஸ் வந்து நல்லக்கண்ணுவை பற்றி பேசும்போதெல்லாம் பல இடங்களில் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அவருக்கு அம்பேத்கர் விருது அளித்தப்போ பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா அவருக்கு கொடுத்தாங்க. அந்த 1 லட்சத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்காக எடுத்துக்காம அதில் பாதியை கட்சிக்கும் மீதி பாதியை விவசாய சங்கத்துக்கும் கொடுத்தார். தாமிரபரணி ஆற்றுல மிகப்பெரிய அளவில் மணல் கொள்ளை நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கணும்னு சொல்லி அதுக்கு எதிராக அவரே நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்காடினார். கடைசியாக கூட பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுலேருந்து தகைசால் தமிழர் விருது அப்படின்னு நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்து அதுக்கான நிதியாக 10 லட்ச ரூபா கொடுத்தப்ப கூட பார்த்தோம்னா அந்த காசை அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்தார் நல்லக்கண்ணு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான சம்பளம், ஊதியம், அவருடைய வீட்டு தேவைக்கான செலவு அப்படிங்கிறது கட்சி அவருக்கு கொடுக்குற ஊதியம், சம்பளம், அது மட்டும் அவருக்கு போதுமானது. இதை தவிர்த்து வேற எந்த பணம் வந்தாலும் அதை அவர் கட்சிக்கே கொடுத்துருவார், அல்லது கட்சியை சார்ந்த வேறு சில தொழிலாளர் சங்கம், விவசாய சங்கம் இந்த மாதிரி கொடுப்பார். அவர் தனக்கென்று பெரிதாக எதையுமே வைத்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக ஆயிட்டாலே போதும். அவர் வந்து பென்ஸ் காரில் போகிறதா, ஆடி காரில் போகிறதா, ஒரு கவுன்சிலராக இருக்கும். நம்ம போய் எப்படி ஒரு சாதாரண ஸ்விஃப்ட் காரில் போகிறது, நம்மக்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிஎம்டபிள்யூவாவது இருக்கணும்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்ம போனால் நமக்கு பின்னாடி ஒரு 2-3 கார் வரணும், தனியாலாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சாதாரண கவுன்சிலர் யோசிக்கக்கூடிய இன்றைய சூழலில் இதே காலகட்டத்தில் தான் நல்லக்கண்ணு மாதிரியான பெரும் தலைவர்கள், பெரும் தியாகிகள், பெரும் போராளிகள், பெரும் உழைப்பாளிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு நம்முடனே இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் இந்த தலைமுறைக்கான மிகப்பெரிய பாடம். இப்போது கூட பார்த்தோம்னா நல்லக்கண்ணு உயிரிழந்திருக்கிறார் அல்லது இறந்திருக்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் நேரடியாக போராட்ட களங்களில் பங்கெடுப்பதில் இருந்து ஓய்வு விட்டிருக்கிறார். ஆனா அவர் வளர்த்தெடுத்த தோழர்கள், சங்கங்கள், இவங்க நல்லக்கண்ணுவினுடைய அந்த உழைப்பினுடைய மகிமையை தொடர்ச்சியா அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்றது, மக்கள் போராளிகளுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது. தோழர் நல்லக்கண்ணு தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவர் இருந்து கொண்டே தான் இருப்பார். தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.